தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவையில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது ஜனநாயக விரோதம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், நேற்றைய தினம் நாடாளுமன்ற பேரவை வளாகத்திற்குள்ளேயே பார்வையாளர் மாடத்திலிருந்து ஒரு இளைஞர் மற்றும் ஒரு இளம்பெண் உள்ளே குதித்து ரகளையில் ஈடுபட்டிருந்தது இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் அவர்களுக்கு பாஸ் வழங்கிய பாஜக எம்பி மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு எதிர்க்கட்சியின் எம்பிக்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் குரல் எழுப்பினர். இதனை கண்டிக்கக்கூடிய வகையில் திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட 15 எதிர்க்கட்சி எம்பிக்களை இடைநீக்கம் செய்து நாடாளுமன்ற சபாநாயகரானது உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெற்றிருக்கிறார். அதில் திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட 15 எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது ஜனநாயக விரோதமானது என்றும் மற்றும் நாடாளுமன்றத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய உணர்வை குளிப்பறிக்கக்கூடிய ஒரு செயல் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாஜக தலைமையிலான மத்திய அரசினுடைய சகிப்புத்தன்மையற்ற ஒரு அணுகுமுறையை இந்த நடவடிக்கையானது காட்டுகிறது என்றும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் எம்பிக்களினுடைய கருத்து சுதந்திரத்தை நசுக்குவது நமது நாடாளுமன்றத்தினுடைய புதிய விதிமுறையா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நமது ஜனநாயக போரினுடைய மிகப்பெரிய ஒரு பெரிய பாதுகாப்பு மீறலுக்கு பதில் தருகின்ற மக்கள் பிரதிநிதிகள் ஏன் தண்டிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். மேலும் 15 எம்பிக்களினுடைய இந்த இடைநீக்கத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். பாலவேல், நன்றி பாண்டியராஜ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.